மக்கள் வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் பிரபுதாசன். முதன்மை செய்திகள். விரிவான செய்திகள். மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் இன்று மாலையுடன் பரப்புரை ஓய்கிறது. சட்ட நிர்வாக வசதிக்காக விழுப்புரம் மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்படும் என்று பாமக முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் கல்லூரிகளும் தொழிற்சாலைகளும் தொடங்கப்படும் என்றும் குடிசைகளே இல்லாத மாவட்டமாக மாற்றப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். புகையிலை பொருட்களின் உரைகளில் பெரிய எச்சரிக்கை படங்களை வெளியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெண்சுருட்டு நிறுவனங்கள் திடீரென உற்பத்தியை நிறுத்தியுள்ளன. கொல்கத்தாவில் மேம்பாலம் இடிந்து விழுந்ததற்கு சதிச்செயல் காரணமாக இருக்கலாம் என்ற பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. பத்தான்கோட் தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக இந்திய விசாரணை குழு விரைவில் பாகிஸ்தான் செல்ல உள்ளது. அருப்புக்கோட்டை அருகே அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருதுநகர் பல கோடி ரூபாய் முறைகேடு புகாரில் சிக்கிய பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்யக்கோரி திருவண்ணாமலை அருகே விவசாயிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூருக்கு வருகை தரும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க அக்கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. வாக்காளர் வண்ண அடையாள அட்டை வழங்கும் பணி சென்னையில் 17 மண்டலங்களில் நடைபெற்று வருவதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். திருவாரூர் அருகே முறையாக குடிநீர் வழங்க கோரி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இயற்கை விவசாயத்தில் ஏக்கருக்கு 45 மூட்டை வரை நெல் மகசூல் கிடைப்பதாக ராமநாதபுரம் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ள ஏமன் நாட்டுக்கு இந்தியர்கள் யாரும் செல்ல வேண்டாம் என நடுவண் அரசு எச்சரித்துள்ளது. சென்னையில் தனியாக இருந்த பெண்ணிடம் 15 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற தம்பதியரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை தருமபுரி அருகே மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 16 குடிசை வீடுகள் எரிந்து நாசமாயின. பெருநாட்டில் காவல்துறையினருடன் நடந்த மோதலில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்தனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதியில் வெற்றி பெற்று ஜோகோவிச் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டி. மீண்டும் முதன்மை செய்திகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் தொலைக்காட்சியின் மணி செய்திகளை பாருங்கள். www.makkal.tv என்ற இணையதளத்திலும் மணி செய்திகளை காணலாம். வணக்கம்.